பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பெயரால் இயங்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இன்று ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் காலையிலே தொடங்கி இப்போது 7-8 மணி வரை நடைபெற்றிருக்கிறது. அமைச்சர் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு நடக்கிற முதல் சிறப்பு பொதுக்குழு கூட்டம். இதில் அகில இந்திய பொதுச் செயலாளர் அமைப்பு பொதுச் செயலாளர் கூடிய சகோதரர் வேணுகோபால் எம்பி அவர்கள் வருகை தந்து சிறப்புரையாற்றியது குறிப்பிடத்தகுந்தது, சிறப்புக்குரியது. காலையிலிருந்து 5 தலைப்புகளில் அரசியல், பொருளாதாரம், சமூக நல்லிணக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், இப்படி பல்வேறு விதமான தலைப்புகளில் ஒவ்வொரு சாப்டர்லையும் 4 பேர் 5 பேர் சிறப்புரையாற்றினார்கள். காலையிலிருந்து கண்டினியூஸாக வித்தவுட் எனி பிரேக், வித்தவுட் எனி கேப் மாலை முதல் ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஒன்றிய அளவில் டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, மாநகராட்சி, இப்படி தமிழ்நாடு முழுவதும் இருந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து பல ஆயிரக்கணக்கில் ஒரு சில ஆயிரத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அரங்கம் நிரம்பிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நடந்தது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி கட்சியை நகர்த்தி செல்ல வருங்காலங்களில் ஒரு கூட்டணி ஆட்சி திரு ஜோசப் விஜய் அவருடைய தலைமையில் ஒரு நல்லாட்சி தொடங்கி இருக்கிறது. லஞ்ச லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி திரு ஜோசப் விஜய் அவருடைய தலைமையிலே தொடங்கப்பட்டிருக்கிறது. காங்கிரசுமே லஞ்சம் தவிர் நஞ்சம் நிமிர் என்கிற கோஷத்தோடு திரு ஜோசப் விஜய் அவர்களோடு இணைந்து ஒரு கூட்டணி அரசாக 2 அமைச்சர்களையும் பெற்று இன்றைக்கு காங்கிரசும் தாவேகாவும் இணைந்து இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மற்றும் பல கட்சிகளும் அதில் இணைந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆட்சிக்கு எப்படி துணை நிற்பது, இந்த ஆட்சியின் மூலமாக மக்களுக்கு பல்வேறு விதமான திட்டங்களை, நலங்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பதிலே உதவியாக இருப்பது, இப்படி பல்வேறு விஷயங்கள் அலசப்பட்டது. வருங்காலங்களிலே அதிகார பரவல் என்பது 2 அமைச்சர்களோடு சில எம்பிக்கள், எம்எல்ஏக்களோடு நின்று விடுவதல்ல. இன்னும் அடித்தளத்தில் இருக்கிற ஊராட்சி மன்றங்களிலிருந்து ஊராட்சி மன்ற உறுப்பினர் பதவி கூட ஒரு கௌரவமான பதவி தான், ஒரு அரசு பதவி தான், மதிப்புக்குரிய பதவி தான். ஈவன் பஞ்சாயத்து போர்டு மெம்பர் போஸ்ட் ஆல்சோ, அந்த பொறுப்பு கூட ஒரு இம்பார்ட்டன்ட் பொசிஷன் தான். தமிழ்நாடு முழுவதும் 70-75 பொறுப்பு இருக்கிற மாதிரி 14,000 பஞ்சாயத்து, ஒரு பஞ்சாயத்துக்கு 5-6 வார்டு, அதே மாதிரி சொசைட்டிஸ் இருக்கு, யூனியன் லெவலில் எல்டி பேங்கு, சென்ட்ரல் பேங்கு, கோயில்கள், அரங்காவலர்கள், இப்படி அரசு வழக்கறிஞர்கள், பல்வேறு விதமான பொறுப்புகள் இருக்கு. 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொறுப்புகள் இருக்கு தமிழ்நாட்டில். அவற்றில் எல்லாம் வந்து கீழே இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள் எல்லா பொறுப்புகளையும் இடங்களை பெற்று பகிர்வு அடிப்படையில் அவர்களும் தேர்வு செய்யப்பட வேண்டும். அதான் உண்மையான அதிகார பரவலாக ஏற்க முடியும். அப்படி அதையெல்லாம் பெறுவதற்கு எப்படி ஆட்சி நடத்துகிற தாவேகாவோடு இணக்கமாக, அந்த கட்சியோடு இணக்கமாக இருந்து ஆட்சியையும் அரசுக்கும் துணையாக இருப்பது, அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியும் வளர்ப்பது, இப்படி எல்லா நோக்கத்திலையும் இந்த கட்சியை எப்படி அடுத்தடுத்து கொண்டு போவது என்பது பற்றியெல்லாம் விரிவாக பாதித்து சிறப்பாக இந்த ஒரு நாள் நிகழ்ச்சி நடந்தது. இது அடுத்த கட்டமாக காங்கிரஸை எடுத்துச் செல்ல, முன்னேற்ற பாதையிலே செல்ல, காங்கிரஸை வளர்க்க, அடுத்து வந்து ஒன்றியம், நகரம் இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு 70-75 பூத்துகள் இருக்கு வாக்குச்சாவடி. அதில் ஒரு 10 வாக்குச்சாவடிக்கு ஒரு ஜோனல் கமிட்டி தலைவருங்கிற மாதிரி 7,500 பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு மாவட்டந்தோறும் முன்னாள் தலைவர்களை கொண்டு ஒரு குழு போடப்பட்டிருக்கிறது. இவங்களை கண்காணிக்கிறதுக்கு 10 மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் போடப்பட்டிருக்கு. இப்போ இதெல்லாம் இவற்றையெல்லாம் எடுத்து சென்று நோக்கம் என்னன்னா, எதிர்காலத்தில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக 29 தேர்தலில் வர வேண்டும். அதை நோக்கி காங்கிரஸே தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்றத்தில், அது மாதிரி இந்தியா முழுவதும் அவருடைய கருத்தை, ராகுல் காந்திய கருத்தை வலுப்படுத்துவதிலேயும், இங்கே ஜோசப் விஜய் அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதிலேயும்
எப்படி இணைந்து செயல்படுவது இதெல்லாம் குறித்து பேசியிருக்கிறோம். இது 5 மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு நடந்துச்சு, எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது 5 மாநில காங்கிரஸ் சார்பில் நேற்று கருப்பு கொடி காட்டப்பட்டது. அது வேறு விஷயம். அது அவர்கள் நீட்டுக்கு எதிராக இருந்தது, மாணவர்களை தாக்கியது, மாணவர்கள் மேலே கேஸ் போட்டது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை கண்டித்து அது நடந்தது. ஆனால் இது தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் 5-6 முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. அதில் ஹோஸ்டாக இருந்து நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால அவர் வரவேற்று சிறப்பாக நடத்தியிருக்காரு. பாராட்டக்கூடிய விஷயம். அதில் காங்கிரஸ் முதலமைச்சர்களும் எல்லாம் கலந்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு இது வழக்கமாக நடக்கிற ரொட்டீனாக நடக்கிறது தான். ஹோம் மினிஸ்டர் தலைமையில் இந்த மாதிரி முதலமைச்சர்கள் கூடி தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடுங்கிறது இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாலேயும் பலமுறை நடந்திருக்கு, இனிமேல் நடக்கும். அந்த வகையிலே இங்கே நடந்திருக்கிறது. அதில் நல்ல முடிவுகள், ஒரு மாநிலத்திற்கு மாநிலம் இணக்கமான சுமூகமான உறவுகள், மாநிலத்துக்கு மாநிலம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள். இப்போ தமிழர்கள் 3 பேர் கர்நாடகா எல்லையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி விஷயமெல்லாம் அப்படி பேசப்படும் போது அவருடைய கவனத்துக்கு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு போயிருப்பார். அந்த குடும்பங்களுக்கு நேரடியாக சொல்லி உதவி செய்கிறது, அவங்களுக்கு ஏதாவது இழப்பீடு கொடுக்கறது, அந்த ஏதாவது வேலைவாய்ப்பு கொடுக்கறது, அது மாதிரி எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கை எடுப்பது, இப்படி அண்டை மாநிலங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பேசி நேரடியாக பேசிக்கொள்ள தீர்த்துக்கொள்ள இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் சதர்ன் ஜோனில் நடக்கிற சிஎம்ஸ் கான்ஃபரன்ஸ் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் அது பாராட்டக்கூடியது. இந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரையில் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அந்தர்பல்தி அடிச்சிருக்காரு. சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க, 543 தொகுதி அந்த எம்பி சீட்டுகளோட நிற்கணும், அதுக்கு மேலே உயர்த்தக்கூடாதுன்னு. அது இன்னைக்கு நடந்த அமித்ஷா கூட்டத்தில் அதை பற்றி அழுத்தம் திருத்தமாக சொல்லலை, எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் தான் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இல்லை, உள்ள அந்த கூட்டத்தில் என்ன அவர் பேசினாரு, என்ன நடந்ததுன்னு தெரியாது. இன்னைக்கு பூரா நான் காலையிலேருந்து இந்த பேட்டி வரைக்கும் உள்ளே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், ஊடகங்கள் மூலமாக எனக்கு கிடைச்ச செய்தி இப்போது இருக்கிற இந்த 543 இடங்கள் இருக்கு இல்லையா, பாராளுமன்ற எண்ணிக்கையை கூட்டக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பேசியதாகத்தான், வலியுறுத்தியதாகத்தான் எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதில் ஒன்றும் அவர் பல்ட்டி அடித்த மாதிரி எனக்கு தெரியல. அந்த ஸ்டாண்டில் தான் அவர் சட்டசபையில் ரெசல்யூஷனே ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்காரு. தாவேக்காவுடைய கருத்தாகவும் ஏற்கனவே நம்ம திருப்பி சொல்லிட்டோம், மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணாலும் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வரும், எண்ணிக்கையை டபுள் பண்ணாலும் 50% இன்க்ரீஸ் பண்ணாலும் வருது. அதனால ஏற்கனவே கொண்டு வந்த மாதிரி 25 ஆண்டுகளாக பண்ணாமல் இருந்திருக்காங்க பழைய சென்சஸ் அடிப்படையில். அதனால ஏற்கனவே இருக்கிற 543 கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு அடிப்படை மக்கள் தொகையை வச்சு மாநில எல்லாம் ஒரு வரம்பு வச்சு தானே கொண்டு வந்தாங்க. 543ங்கிறது வித்தவுட் எனி லாஜிக் கொண்டு வரல, ஒரு லாஜிக் பேஸ் பண்ணி தான் வந்தது. அதனால இப்போ அதை மாற்ற வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்லை. அதனால பாதிப்புகள் குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு வரும், அதனால மாற்ற வேணாங்கிறத நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு தான் தாவேகாவுடைய தலைவராக முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்களும் எடுத்திருந்தார். அதைத்தான் இந்த கூட்டத்தையும் அவர் வலியுறுத்தியதாக நான் கேள்விப்படுகிறேன். வரவேற்புக்குரிய அவர் அந்த ஸ்டாண்டு அவர் சொல்லியிருக்கிறது காங்கிரஸ் ஸ்டாண்டு தான். அது இல்ல தவறா இருந்தாலும் தெரியாம எப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்ல. ஐ எம் டோல்டு, எனக்கு செல்ல வந்த தகவல் அடிப்படையில் நான் சொல்றேன். அதனால அதுக்கு மாறான கருத்தை அவர் சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. அதனால காங்கிரஸ் ஏற்கனவே என்ன சொன்னதோ, திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஏற்கனவே என்ன சொன்னாரோ அதே ஸ்டாண்ட்ல தான் இப்பவும் பேசியதாக தான் நான் கேள்விப்படுறேன். எங்களுடைய நிலைப்பாடும் அதுதான்.